இன்னைக்கு நம்ம சக்கி டிவி சீரிஸோட 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது கூட பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கனாலே நீங்க வரிசையா எல்லா எபிசோடையும் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம 7th எபிசோடோட கதைக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜூனியர் அம்மாவுடைய ஃபியூனரலுக்கு லக்ஸியோட ஃபேமிலி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டெவன் அவங்க அம்மாவுடைய ஃபியூனரலை முடிச்சுட்டு இப்ப ஜூனியருடைய வீட்டுக்கு வரான். அப்ப ஜாக்கோ லக்ஸியும் அவனை மீட் பண்ணி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு டெவன், நான் இனிமேல் சக்கி தேடுற விஷயத்துக்கு வரப்போறது இல்ல, இதுல இருந்து நான் விலக போறேன், நான் என்னோட ஆன்டி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அங்க கோவமா வந்த ஜூனியர், எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம், நீ வந்ததுனால தான் எல்லாத்தோட அம்மாவும் ஒவ்வொருத்தங்களா செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜூனியர் அடிச்சிடறான். ஆனா ஜூனியர் அப்பா வந்து தடுத்து விட்டாரு. அப்ப அந்த இடத்துக்கு டிஃப்னி வரா. அவ ஜூனியரோட அப்பா கிட்ட வந்துட்டு உங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லி அவரை கிஸ் பண்ணிடுறா. அது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்துறாங்க, இன்க்ளூடிங் ஜூனியருமே பாத்துறான். அதுக்கப்புறமா டிஃப்னி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ஜூனியரோட அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஆண்டியும் அவனோட அக்காவையும் காட்டுறாங்க. அவங்க இப்ப கேஸ் ஸ்டேஷன்ல காருக்கு கேஸ் ஃபில் பண்றதுக்காக போறாங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆண்டிக்கு அவங்க அக்காவை கூட்டிட்டு போறது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதனால அவங்க அக்காவை அந்த கேஸ் ஸ்டேஷன்லயே விட்டுட்டு இவன் மட்டும் கார் எடுத்துட்டு போயிடுறான். இதுக்கப்புறமா ஜூனியர் வீட்டுல ஜூனியர் அவங்க அப்பா கிட்ட உங்களை கிஸ் பண்ணா அந்த உமன் யாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு எனக்கு அவங்க யாருன்னு தெரியல, மேபி அது உங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜூனியருக்கு இவர் சொன்னது மேல நம்பிக்கை இல்ல. அவன் அவங்க அப்பா மேல சந்தேகப்படுறான். இதுக்கப்புறம் இவரும் சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி அவர் வெளியே கிளம்புறாரு. இவன் அவனுடைய ரூமுக்கு போகல. அப்ப சக்கி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா சக்கி அசையறத இவனுமே பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இப்ப மேயரா இருக்கக்கூடிய நம்ம லக்ஸியுடைய அம்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவும் போலதான் ஹேக்கின் சைட்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ரீசெண்டா நடந்த அந்த கொலைகள் எல்லாத்தையுமே நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் அந்த கொலைகளை விசாரிச்சுட்டு இருந்தா அந்த போலீஸ்காரங்களே இறந்து போயிட்டாங்க, அவங்க ஆக்சிடென்ட் நீங்க சொல்றீங்க, ஆனா அது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க அதுக்கு நாங்க அதை எங்க சைட்ல இருந்து நாங்க விசாரிச்சுக்கிறோம், இதுக்கப்புறமா நம்ம ஹேக்கிங் சைட்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சரை நோக்கி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம், சோகமான விஷயங்களையும் நம்ம போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்களையும் போக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நாளைக்கு நாங்க ஒரு ஹாரர் பிலிம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல இருந்து கிடைக்கிற லாபத்தை நாங்க அனாதை குழந்தைகளுக்கு கொடுக்க போறோங்கிறதையும் சொல்றாங்க. இனி அவ்வளவுதான், டாபிக்கை மாத்திட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டினா லக்ஸியோட தங்கச்சி கிட்ட கேக்குறாங்க, நீ ஒரு நாள் உங்க அம்மா மாதிரி மேயர் ஆவில, அப்ப நீ என்ன பண்ணுவ ஹேக்கின்ஸுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சக்கி எங்க அம்மாவை கொல்ல போறான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பரபரப்பாயிடுறாங்க. அப்ப லக்ஸி அவளுடைய தங்கச்சியை தனியா கூட்டிட்டு வந்து சக்கி உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு அவ தங்கச்சி உங்க 3 பேர்த்தையுமே கொன்றுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றா. இதுக்கப்புறம் வெளியே போன ஜூனியரோட அப்பா நல்லா குடிச்சிட்டு இப்ப வீட்டுக்கு வராரு. அதான் சக்கி பார்த்துட்டு இப்ப ஜூனியர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. சோ நம்ம சக்கி இப்ப ஜூனியரை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அவன் பக்கம் இழுத்துட்டான். இப்ப அவன் என்ன ஜூனியர் கிட்ட கேக்குறானா, உங்க அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு தெரியாத மாதிரி கேக்குறான். ஜூனியர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு சக்கி அதுக்கு உங்க அப்பாவும் ஒரு காரணமா இருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே ஜூனியருக்கு நம்ம டிஃப்னி அவங்க அப்பாவை கிஸ் பண்ணதுதான் ஞாபகம் வருது. சோ உடனே அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறானா, உங்க அப்பாவை கொன்றான், அப்பதான் உங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி தப்பான விஷயத்துல அவனை போக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். ஜூனியரும் சக்கி சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறமா நீ உன் கையால உங்க அப்பாவை கொன்று அப்படின்னு சொன்ன உடனே ஜூனியர் அதுக்கு முடியாதுன்னு சொல்றான். அப்ப சக்கி நீயும் ஜூனியரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொன்ன உடனே ஜூனியருக்கு அது பிடிக்கல. உடனே அவன் நான் ஒண்ணு அவன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு சக்கி அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜூனியர் டேபிள் மேல இருக்கக்கூடிய கத்தி எடுக்கிறான். அதே ஜூனியரோட வீட்டுக்குள்ளதான் நம்ம ஜாக்குமே இருக்கான். இப்ப அவன் அங்கிருந்து கிளம்பி போறதுக்காக அவனுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இப்ப அவன் வெளியே வரும்போது இப்ப ஜூனியர் ரூம்ல ஜூனியர் யாரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. இருந்தாலுமே அதை அவன் பெருசா கண்டுக்காம கீழே போய் ஜூனியர் அப்பா நல்லா குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. இப்ப அவருடைய பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு அவன் அங்க இருந்து போறான். அதை நம்ம ஜூனியருமே பாக்குறான். இந்த பக்கம் டேவனும் அவங்களோட ஆன்டி வீட்டுக்கு போறதுக்காக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப சக்கியை பத்தின சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவன் கேதர் பண்ணி வச்சிருப்பான். சக்கி அவனோட சின்ன வயசுல இருந்த அந்த வீட்டுடைய போட்டோ இப்ப இவங்கிட்ட இருக்கு. அதை பார்த்த முன்னாடி இவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோன்ற மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 1988ல சிகாகோல காட்டுறாங்க. அங்க டிஃப்னியும் ஜாக்கும் ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு இருப்பாங்க. அப்ப டிஃப்னி வெளியே போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ள வரும்போது சக்கி ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்த முன்னாடி டிஃப்னி நான் இல்லாம எப்படி நீ கொலை பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சக்கி இருந்துட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம நான் வெளியே போக போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா டிஃப்னிக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. சோ இந்த இடத்துல சக்கியும் டிஃப்னியும் இந்த கொலைனால ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம்
இதுக்கப்புறமா ஜூனியரோட வீட்டுக்கு டிஃப்னி திரும்பவுமே வரா. கையில சாப்பிடறதுக்கு எதையும் ஒண்ணு செஞ்சு கொண்டு வந்து ஜூனியர் கிட்ட கொடுத்துட்டு இது உங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு வேற சொல்றா. அப்ப ஜூனியர் எனக்கு உங்களை தெரியும், நீங்க எங்க அம்மாவுடைய ஃபியூனரலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னதுக்கு டிஃப்னி இருந்துட்டு ஆமா நான் வந்திருந்தேன், அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருந்து உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு ஜூனியர் அப்படின்னா நீங்க எங்க அப்பாக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டிஃப்னி அப்படின்னா உங்க அப்பா என்னை பத்தி எதுவும் சொல்லலையா, நான் தான் உளறிட்டம் போல இருக்கு அப்படின்னு, நான் சொன்னது எதுவும் மனசுல வச்சுக்காதா அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இதை பார்த்த ஜூனியருக்கு அவங்க அப்பா அவங்க அம்மாக்கு ஏதோ சீட்டிங் பண்ணி இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. இதைத்தான் நம்ம டிஃப்னியும் சக்கியுமே எதிர்பார்த்தாங்க. அதுக்கு தான் இவ்வளவு பெரிய டிராமாவையும் போட்டிருக்காங்க. இதே சமயத்துல டெவன் சக்கி சின்ன வயசுல இருந்த அந்த வீட்டுடைய அட்ரஸ கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போயிட்டு இப்ப அந்த வீட்டுக்குள்ள போறதுக்காக கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு இப்ப அந்த வீட்டுக்குள்ள அவன் நுழையறான். அதே சமயத்துல ஜாக் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ஆள் நம்ம சக்கி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை கொண்டுட்டு போறாரு. அதை பார்த்த உடனே இவன் இந்த பொம்மை எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறான். பட் அதுக்கு அவர் இருந்துட்டு இல்ல அது ஆல்ரெடி ஒருத்தர் ஆர்டர் பண்ணி பே பண்ணிட்டாரு, நான் அந்த வீட்டுக்கு டெலிவரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். பட் இவன் அதுக்கு நான் அவங்க கொடுத்ததை விட அதிகமாவே பணம் தரேன், சோ இந்த பொம்மை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் அதிகமான பணத்தை கொடுத்துட்டு அந்த பொம்மையை அவன் வாங்கிக்கிறான். அது கூட இந்த பொம்மையை எந்த வீட்டுக்கு டெலிவரி பண்ண போறாங்கிற அந்த அட்ரஸையுமே இவன் வாங்கிக்கிறான். இதுக்கப்புறமா பாக்ஸ்குள்ள இருக்கிற சக்கி வெளியே எடுத்துட்டு என் கூட பேசு பேசு அப்படின்னு அந்த பொம்மையை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஏன்னா சக்கி ஒருவேளை அந்த பொம்மைக்குள்ள இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பான். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாதனால இது ஒரு பொம்மை தான் போல அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த பக்கம் அந்த சக்கியோட வீட்டுக்குள்ள போன டெவனுக்கு இப்ப நீகா கத்தக்கூடிய அந்த சத்தம் கேக்குது. உடனே நீகா இருக்கக்கூடிய இடத்துக்கு போறான். இப்ப நீகா கட்டி போட்ட நிலைமையில் இருக்கிறத பார்த்த உடனே இப்ப அந்த கட்டுகள் எல்லாத்தையுமே அவுத்து விட ஆரம்பிக்கிறா. அப்ப நீகா அவ வந்துட போறா, அவ சரியான பைத்தியம், அவ வரதுக்குள்ளேயே அந்த கட்டெல்லாம் அவுத்து விடு அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கப்புறம் கட்டுகள் எல்லாத்தையும் அவுத்து விட்டதுக்கு அப்புறம் என்னோட பேரு டெவன், நீங்க எப்படி இங்க வந்திருந்தீங்க, யார் உங்களை கட்டி போட்டோம், உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற நீகா அப்படியே எந்திரிச்சு நின்னு டெவன் கொண்டு வந்த அந்த ஷாக் மிஷினை கையில வச்சுட்டு என்னோட பேரு சக்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஈவில் ஸ்மைல் பண்றா. இந்த பக்கம் ஜாக் சக்கி மாதிரியே இருக்கக்கூடிய அந்த பொம்மையை லக்ஸி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் ஒரு பஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒருத்தர் டெலிவரி பண்றதுக்காக கொண்டு போனாரு, அந்த அட்ரஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன், அது எந்த இடம் அப்படிங்கறத நீ பார்த்து சொல்ல அப்படின்னு லக்ஸி கிட்ட சொல்றான். அவளும் அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது எந்த லொகேஷன்னா அது நம்ம சார்லஸ் ரீயோட வீடு, அதாவது நம்ம சக்கியோடைய சின்ன வயசு வீடு அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாம ஜாக் டவனுடைய லொகேஷனை தேடும் போது இப்ப அவனுடைய லொகேஷன் சார்லஸ் ரீயோடைய வீட்டுல இருக்கிற மாதிரி காட்டுது. அப்படின்னா அவன் சார்லஸ் ரீ வீட்டுல தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயமும் இவங்க ரெண்டு பேத்துக்கு தெரிய வருது. இப்ப டெவனை காட்டுறாங்க, அவன் அந்த வீட்டுக்குள்ள கட்டி போட்ட நிலைமையில் இருக்கான். அப்ப அவனை சுத்தி ஏகப்பட்ட சக்கி மாதிரி இருக்கிற பொம்மைகளும் இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் ஜூனியரோட அப்பா கொஞ்சம் போதை தெளிஞ்சு எந்திரிச்சு வராரு. இப்ப ஜூனியரை பாக்குறதுக்காக ஜூனியர் அவனுடைய ரூம்குள்ள யாரோ கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் இவருக்கு கேக்குது. உடனே அவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு, ஜூனியர் அப்படியே சக்கி கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். அதை பார்த்த முன்னாடி இவரு அந்த பொம்மை கூட என்ன பண்றான்னு கேட்டதுக்கு அப்படியே சக்கி அவனோட தலையை திருப்பிட்டு என்னோட பேரு சக்கி, நான் ஜூனியரோட ஃப்ரெண்டு அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ஜூனியரோட அப்பா உங்க அம்மா ஏன் இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவங்க உன்னை ரொம்ப லவ் பண்ணாங்க அப்படின்னு ஜூனியர் கிட்ட சொல்லும் போது சக்கி தேவையே இல்லாம குடிகாரம் பேச்சவெல்லாம் நம்ப முடியாது, நீயும் குடிகாரன் கொன்னனும் குடிகாரன் அப்படின்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் அவன் திட்டும் போது அதை கேட்ட கோவமான இவரு சக்கியை வாங்கலாம் ட்ரை பண்ணும் போது அப்ப சக்கி எர்ரா கையா அப்படின்னு வேற ஒரு வயசுல சொன்ன உடனே இவரு பயந்துடுறாரு. சக்கி அதோட விடாம உன்னோட ஒய்ஃப் சாகிறதுக்கு கேன்சர் மட்டும் ஒரு காரணமா இல்ல, நீ அவளை சீட் பண்ணிருக்க, அதனால தான் அவ சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா அப்படின்னு அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா இவரு இல்ல நான் ரொம்பவே அவளை லவ் பண்ண, இதோட நீ நிறுத்திக்கோ, நீ பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இப்ப ஜூனியர் சக்கியை புடுங்கலாம் ட்ரை பண்ணும் போது இப்ப ஜூனியர் அவங்க அப்பாவை தள்ளி விட்டுறான். அப்ப அவங்க அப்பா உன்னை பாரு ஜூனியர் நீ எப்படி மாறிட்ட அப்படின்னு, நீ பேசுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு ஜூனியர் அம்மா உங்களாலதான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். பட் இவர் அது இருந்துட்டு கண்டிப்பா என்னால அவ சூசைட் பண்ணி இறந்து போயிருக்க மாட்டா, உன்னை பாரு இந்த மாதிரியான ஒரு பையனை பெற்றதுக்கு தான் அவன் வெக்கப்பட்டு சூசைட் பண்ணி செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் நகுந்த உடனேயே இவன் சக்கியை வச்சு அவங்க அப்பாவோட மண்டையிலேயே அடிச்சிடறான். ஆனா அதோட அவங்க அப்பா அம்மா விடல, அடி அடின்னு அடிச்சு அவங்க அப்பாவை தன்னோட கையாலேயே அவன் கொண்டுறான். இதுதான் நம்ம சக்கியும் எதிர்பார்த்துட்டு இருந்தான். சோ அவன் நினைச்ச மாதிரியே நடந்துருது. இதனால என்ன ஆகுனா சாதாரணமா இருக்கிற சக்கி மாதிரியான பொம்மைகளுக்கு உயிர் வர ஆரம்பிக்கும். இந்த பக்கம் லக்ஸியும் ஜாக்கும் டெவன் இருக்கக்கூடிய சார்லஸ் ரீயோட வீட்டுக்கு போறதுக்காக ஊபர் புக் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜாக் கொண்டு வந்தா அந்த சாதாரணமான பொம்மைக்குமே இப்ப உயிர் வருது. அப்ப லக்ஸி ஜாக் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா, சக்கி என்னுடைய தங்கச்சியுமே கொலை செய்ய தூண்டனா அப்படின்னு சொன்னதுக்கு ஜாக் இருந்துட்டு சக்கி ஏன் இந்த மாதிரியான வேலைகளை பண்றான்னு எனக்கு தெரியல, அவன் குழந்தைகளா பார்த்து டார்கெட்
பண்ணி அவங்கள குழப்பெல்லாம் தூண்டுறான். முதல்ல என்ன பண்ணா, அப்புறம் உன்னைய, இப்போ உன்னோட தங்கச்சிய. இதை அவன் எதுக்கு பண்ணணும்? அவனே கொலை பண்ண முடியும்ல, எதுக்கு சின்ன பசங்களை வச்சுட்டு அவன் கொலை பண்ண வைக்கணும்? இதுக்கு பெரிய ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு அப்பாவின் நல்ல குழந்தைய அவன் கையால் அவன் கொலை செய்ய வச்சுட்டானா சக்கியோடைய சக்தி பல மடங்கா அதிகரிக்கும். அதனால சக்கி மாதிரியே இருக்கக்கூடிய பொம்மைகளை வச்சு அவனால ஒரு ஆர்மியவே உருவாக்க முடியும். அதுதான் அவனுடைய திட்டமும். அந்த திட்டம் இப்ப அவனுக்கு நிறைவேறிடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். சோ அதுக்காக இப்ப அவன் ஜூனியர் கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். ஜூனியரும் இறந்து போன அவங்க அப்பாவுடைய பாடியை ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறான். இந்த பக்கம் ஜூனியருடைய வீட்டுக்கு கன்னோட நம்ம ஆண்டி வரான். சோ இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட்ல இந்த சீசன் 1 முடிய போகுது. சோ மறக்காம அடுத்த எபிசோட வந்து பாருங்க.